முருங்கைக்கீரை கோழி 65. முருங்கைக்கீரையை முழு ஏக்கரில் சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம 65 நம்ம செய்கிறதுனால தான் வதக்கியே செய்யணும். இதை பார்க்கும்போது அப்படி கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு. இன்னைக்கு இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு உணவு தாங்க இன்னைக்கு நாங்கள் வந்து செய்ய போகிறோம். எப்பவும் போல. ஆமாங்க, வழக்கம் போல தான். முருங்கைக்கீரை கோழி 65. ஆந்திரா சைடு போனா கோங்கரா எடுத்துக்கிறாரு மாஸ்டர். நம்ம தமிழ்நாட்டுல வந்து முதல் முறையா முருங்கைக்கீரை வச்சு செய்ய போறாருன்னா அது எப்படி செய்யறாருன்னு பாத்துருந்தேன். கோழிக்கறியோடு சேர்த்து. கோழிக்கறி இதோட சேர்த்தா அதாவதுங்க, நீங்களே நினைக்கலாம் அசைவத்தோட முருங்கைக்கீரை சேர்க்கலாமான்ட்டு. கீரை வகைகளில் ஒரு 3 வகை கீரை வந்து அசைவத்தில் சேர்க்கலாம். ஒன்று பார்த்தோம்னா புளிச்சக்கீரை, ரெண்டாவது பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, மூணாவது பார்த்தோம்னா பாலக்கீரை. இது 3மே வந்து அசைவத்தில் சேர்க்கலாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி முருங்கைக்கீரை, இரும்பு சத்துள்ள முருங்கைக்கீரையை ஒரு புரோட்டீனோட சேர்த்து கொண்டு போயிட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துலையே கொண்டு போயிட்டு விருந்து கொடுக்க போகிறோங்க. இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரை கோழி 65 மட்டும் கிடையாதுங்க, ஒரு விருந்தே இருக்குது. அது என்னென்ன விருந்துன்னு பார்த்தோம்னா, துளசி பொன்னி தம் கோழிக்கறி பிரியாணி, சென்னை ஸ்டைல் கத்திரிக்காய் தொக்கு, வழக்கம் போல் கலர்ஃபுல் தயிர் பச்சடி, பைனாப்பிள் கேசரி, அவிச்ச முட்டை, வாழைப்பழங்க. அதை கஷ்டப்படுற மக்களுக்கு குடிநீரோடு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இவ்வளோ விருந்த இந்த கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு எது கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியை சேர்ந்த தெய்வ திருமதி சகுந்தலா பெல்கர் அவர்களின் 1ஆம் வருட நினைவு நாளுக்காக அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அன்பான மகள் திருமதி ஹேமா மற்றும் மருமகன் ஸ்ரீதர் மற்றும் பேரப்பிள்ளைகள் செட்ரிக், சாண்ட்ரியன் மற்றும் கெவின். பிரான்ஸ்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அம்மா நம்ம கூட இல்லாட்டினாலும் ஒரு கிராமத்துக்கே பசியாத்துற அம்மாவோட ஆசீர்வாதமும், இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து நிறைய வாழ்க்கையில் தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்காருங்க. அந்த வகையில் ஒரு தத்துவம் இன்றைக்கி நம்மளுக்காக, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்ல நண்பர்கள் தேவை, வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு எதிரியாச்சும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நண்பர்கள் கம்மியாக தான் இருக்காங்க, எதிரி தான் நிறைய இருக்காங்க. எதிரியே இல்லைன்னா போர் அடிச்சுன்னா வாழ்க்கை. எதிரியும் இருக்கணும், சண்டையும் இருக்கணும், சுவாரஸ்யமும் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. இரும்பு சத்தும் புரத சத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கோழி 65 பார்க்கலாம். சரி, நான் ஒரு கேள்வி சொல்கிறேன். முருங்கைக்கீரை ராத்திரியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது ஏன்? கீரையே ராத்திரியில் சாப்பிடக்கூடாது, நைட் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. கீரை வகைகள் தான் சொல்கிறாங்க, அதாவது மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா நைட் நேரத்தில் உணவே நம்ம கம்மியாக தான் எடுத்துக்கணும். காலையில் எடுக்கிறோம், மத்தியான உணவு நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம வேலைகள் செய்வோம், சீக்கிரம் ஜீரணமாயிரும். அதுக்கப்புறம் நைட்டு நம்ம சாப்பிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்து போய் தூங்கிடுவோம். ஜீரண சக்தி நம்மளுக்கு குறைவு தான் நைட் டைமில். ஸோ அதனால தான் கீரை வகைகள், ரொம்ப உணவு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? சரிண்ணா, பக்காவாக புரிஞ்சுதுண்ணா. சமைக்க போகலாங்களா? போகலாம். முருங்கைக்கீரை கோழிக்கறி கோழி 65க்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? சமையல் என்ன? உரிச்ச பூண்டை சீவி வெட்டி கழுவி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அரிசி மாவு, சோள மாவு, உப்புத்தூள், கருவேப்பிலை உருவி வச்சுத, எலுமிச்சம்பழம் புழிஞ்சி வச்சுத, கோழிக்கறி கழுவி வச்சுது. ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ஒன்று வதக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ கறிக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு, 50 கிராம் அளவுக்கு இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ 65 செய்கிறவங்களுக்கு, முருங்கைக்கீரை 65 செய்கிறவங்களுக்கு அளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, நம்ம வந்து அதிகம் பேருக்கு சமைக்கிறோம். கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கே சமைக்கிறோம். அது இல்லாமல் நம்ம ஒரு 12 பேர். நீங்கள் நம்மளை அடிக்கடி மறந்துடுறீங்க சார். ஏன்னா இப்போ மக்கள் வந்து ஒரு 60 பேருக்கு உணவு கொடுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம சமைக்கிறது பார்த்தோம்னா 75 பேருக்கு சமைப்போம். ஏன்னா நம்மளுக்கும் அதே உணவு தான். ஏழை மக்களுக்கு என்ன விருந்தோ அதே தான் இன்றைக்கி எங்களுக்கு விருந்து. ஒரு 2 பச்சை மிளகாய்ங்க. அடுத்து முருங்கைக்கீரை சாங். ஆமாங்க, 1 கிலோக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இருந்தாலே போதுமானது. இன்னும் சொல்லப்போனால் என்னடா ஒரு கைப்பிடின்னு நினைக்காதீங்க. 10 கிலோ கேரட் சாப்பிட்டோம்னா அதில் என்ன பீட்டா குரோட்டின் இருக்கோ ஒரே ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையில் அந்த பீட்டா குரோட்டினுடைய அளவு ஈக்குவலாக இருக்குங்க.
இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இலை முருங்கைக்கீரை. இலை முருங்கைக்கீரை தான் நம்ம பயன்படுத்தணும். இன்னொன்று பார்த்தோம்னா முத்தனை கீரையை பயன்படுத்திட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வயிற்று வலி கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கீரையாக பயன்படுத்துங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த முருங்கைக்கீரையை முழு வேக்காட்டில் சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம 65 நம்ம செய்கிறதுனால தான் வதக்கியே சேர்க்குறோம். கேரட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 கிலோ வாங்கினா 400 ரூபாய்க்கிட்ட ஆகிப்போச்சு. ஏங்க நீங்கள் இதே நீங்கள் மார்க்கெட்டுக்கு வர்றதில்ல. இன்னைக்கு 1 கிலோ கேரட்டு 80 ரூபா. பயிர் பச்சடிக்கு போயிட்டு 1 கிலோ கேரட் வாங்கிட்டு வந்தோம், 80 ரூபா அதோட பில்லு. அப்போ 800 ரூபா. ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கினோன்னு வைங்களேன் 20 ரூபா. ஓசிலே கூட கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை, கிடைக்காத இடத்துல சொல்கிறேன். மலைப்பகுதியில் முருங்கைக்கீரை வந்து கடையில் தான் நான் வாங்கணும். அவங்களுக்கு சொல்கிறேன். பீட்டா கரோட்டின் நினைச்சேன். நம்ம கண் பார்வைக்கு தேவையான சத்து தாங்க, அதுதான் பீட்டா கரோட்டின். இன்னும் சொல்ல போனால் பீட்டா கரோட்டினில் வந்து கேரட்டில் 1 மடங்குனா ஒரு கட்டு முருங்கைக்கீரையில் 1000 மடங்கு இருக்குங்க. அதுதான் பீட்டா கரோட்டின். அதனால் நம்ம இளம் முருங்கைக்கீரை சேர்த்து சூப்பர் கீரைங்க. இப்போ இந்த மசாலாவை அப்படியே எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். பச்சையாக தெரியுதா? பச்சை மசாலா வதக்கி கொடுத்தோம்ல, அரைச்சி அட்டகாசமாக வந்துடுது. முருங்கைக்கீரை அரவை கோழிக்கறி மசாலாவை போட்டு ஒரு அடி அடித்து ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூளுங்க. பச்சை கறியில் செய்கிறீங்களா? 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். மக்கள் சேர்த்துக்கணும். 1 கிலோ கறிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுங்க. வறுவல் 65னா ஜீரகத்தூள் ரொம்ப முக்கியம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நிறையா சேர்க்காதீங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு. ஒரு எலுமிச்சை சாறுங்க. 1 கிலோ கறிக்கு. நம்மளுடைய முருங்கைக்கீரை அரவை நல்லா இது மாதிரி கெட்டியாக இருக்கணும். அடுத்து தேவையான அளவு உப்பு தூளுங்க. போகிற பற்றியா மடைச்சரல் மாரியே இவ்வளோ மசாலாவையும் கறியில் ஏற்றுறேங்க. கறியில் தானே ஏற்றுற மாதிரி லோடு ஏற்றுற மாதிரி சொல்கிறேன். கறி முருங்கைக்கீரை தண்ணிங்க. கேள்வி கேட்குறேன், தண்ணி கேள்வி கேட்குறீங்க, அது கேள்றேன். மிக்ஸ் பண்ணலாங்க. வந்தாலே கலப்பு ஊற்றியானே அப்படி இல்லைடா தம்பி, நம்மளுக்கு நேரம் மட்டும்தான் போனால் திரும்ப கிடைக்காது. அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பார்த்தியா தம்பி இன்னும் யோசிக்கிறாரு. ஒரு வழியாக அவரும் மசாலா போட்டார், நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டிங்க. மாமியா பரட்டை மாரி, மருமவ பவளக்கொடி மாரி, பவளம் போல் இருக்கும். அது என்ன? முத்துக்கொட்டை. அது அப்படி கிடையாதா? பச்சை பசேர் என்றும் பாவக்காயம் இல்லை, பக்கமெல்லாம் முள்ளிருக்கும், பெலாக்காயம் இல்லை, உள்ளே வெளுத்திருக்கும். அது பெயர் என்னன்னு கேட்டோம்னா அதுதான் முத்துக்கொட்டை. இவர் சொன்னது ராங் ஆன்சர். உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. சூப்பராக முருங்கைக்கீரை மசாலாவோட சூப்பராக கறியில் ஏறிச்சுங்க. என்ன எம்எம் அங்கே 65 மசாலா ஊறிக்கிட்டு இருக்கு, முருங்கைக்கீரை ஸ்பெஷலாக போட்டுட்ருக்காங்க. நீ என்ன சோளக்கட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுறீங்க? நான் பாரு இதை வந்துட்டு பசுமை சிட்டி ஆகுறேன். இதையும் உங்கள் ஊர் மாதிரியே மாற்றுறீங்க. ஊர் மாதிரியே மாத்துறேன். நான் சோளம் போட்டு அங்கங்கே சோளத்துக்கு ஷவர் மாதிரி வச்சு குளிப்பாட்டிட்டீங்களா? அது மட்டும் ஓடிட்டு இருந்ததுன்னா அப்படியே மழை பெய்யுதுல்ல, அந்த மாதிரி ஃபீல் மாதிரி க்யூரிங் ஆகிடும். தண்ணியா சோளமா? சோளண்ணே பார் இப்படி வந்துச்சு பார், தண்ணி இல்லாமல் வாடுது. நீங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் சோளம் பெருசாக இருக்குது. இந்த இடம் வந்து நம்ம சாணி கொட்டிருந்தோம்ல, இயற்கை விவசாயத்துக்காக சாணி கொட்டி வச்சுருந்தோம். அதில் வந்து மழை பெஞ்சதில் அந்த இடம் கொஞ்சம் நல்லா சேர்த்து வச்சுக்கிச்சு. செழிப்பாக இருக்குது அந்த இடத்துல. செழிப்பாக இருக்குது. மப்பு வந்தால் தானே மழை பெய்யும். அங்கே நம்ம ஏரியாவில் வந்து அடித்தால் தான் தண்ணி வரும். சோலாரில் ஓடுதுல்ல. சோலார் சரி, அங்கே மசாலா நேரம் ஊறி இருக்கும்.
65ல முருங்கைக்கீரை போட்டு மசாலா தயார் பண்ணி வச்சிருக்காரு நம்ம மாஸ்டர். அவன் பொரிச்சு எடுத்துட்டு வரேன். பொரிச்சு எடுத்துட்டு வரியா? ம். போயிட்டு எடுத்துக்கோங்க. பச்சை கோழிக்கறி, பருவமான முருங்கைக்கீரை, மசாலாவோட பக்காவாக கோழி ஊறிக்கின்னு இருக்குது. இப்போ வந்து நாம் பொரிக்கிறதுக்கு ஆயில ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நம்மளுக்கு சூடாயிருச்சுங்க. இந்த நேரத்தில் கருவேப்பிலை நீங்கள் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எதுக்காக மொத்த கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டில் எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையோட மனம் இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா மசாலா போட்டு ஊற வச்ச கறியை பொரித்து எடுத்துக்கலாங்க. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லாத வேற என்னென்ன பேசிகிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட நான் மக்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உணவு கொடுக்கணும். உணவு கொடுக்கணும். நான் வந்து மக்களுக்கு முதல்ல அறிவு கொடுக்கணும். அடி நோடி கோரி தர ஒன்ன நினைச்சேமானே போறக்காதா நல்ல காலம் போறக்காதா. அடி நோடி கோரி தர ஒன்ன நினைச்சேமானே என் உள்ளத்தில் ஓ முகம் பாதிச்சேன் நானே. அந்த நத்த முனி சாமி கண்ணம் கண்ணை தோறக்காதா. 2 ரத்தங்காலும் ஒன்றா சேரும் நல்ல காலம் பிறக்காதா. அடி நோடிக்கு ஒரு தரம் ஒன்ன நினைச்சேமானே என் உள்ளத்தில் ஓ முகம் பாதிச்சேன் தானே. ஏ தந்தன தந்தன தந்தனா தன தந்தன தந்தனா ஏ தந்தன தந்தன தந்தனா தன தந்தன தந்தனா. சிக்கன் ரெடி பண்ணாரு, நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிட்டீங்களா? வாங்கியே ரெடி பண்ணிட்டேன். அங்கே வேணும்னா இந்தமாரி வாங்க ரெடி பண்ணி ஆடு கோழி வளர்க்கணும். எப்படி வாங்க பக்காவாக இருக்குதா? மசாலா பிரியாமல் இருக்குன்னா போட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தாங்க பெரட்டி விடணும். என்னங்க தம்பி பாட்டு பண்ணதுக்காக? ஆமா, லெமன் ஜூஸ் எனர்ஜியா. இந்த ஜூஸ் உட்காந்து ஹாப்பி. அதை பாருங்க என் அண்ணனை அந்த இதுவாகுமா ஐஸ் கட்டி ஜில்லுன்னு இருக்கும் அதிகமாக. இந்தாங்க குட்டிக்கிற வெயிலில் இந்த மாதிரி இயற்கை குளிர்பானங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். நல்லா இருந்துச்சா? பாட்டு மாதிரியே இருக்கா? தொண்டை கொஞ்சம் கரகரப்பாக இருக்குல்ல, சரி பண்ணுறக்கா உப்பள்ளி கொட்டிருக்காரு. நாங்கள் அளவானபடி குழம்புலையும் சாதத்துலையும் உப்பு போட்டு சமைச்சு வைப்போம். இவர் தட்டில் அதை சாப்பிட்டு கூட பார்த்துருக்க மாட்டார். தட்டில் போட்டு வந்து வச்சோடனே தோல் உப்பு டப்பா கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுப்பார். ஒரு வாய் கூட சாப்பிட்ருக்க மாட்டார் மக்களே. ஃபஸ்ட்டு எடுத்து அந்த உப்பு ஃபுல்லாக தூவி விட்டு சாப்பிடுவார். ஸோ தம்பிக்கு பிடிச்சது உப்பு, அதனால அதில் கொடுத்தோம், ஜாஸ்தியாக கொடுத்தோம். இதில் என்ன தப்பு? போட தவிர பக்கத்தில் எடுத்து நல்லது. உட்காந்துட்டு பிறகு சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் உப்பை தரத்தோட எடுத்து வச்சுட்டு உட்காந்து ரொம்ப நல்லது இல்லையா? ஆனால் நிறைய வேலை பார்த்துட்டு முருங்கைக்கீரை கோழி 65 தயாருங்க. செம்மையாக வந்துருச்சா? மசாலாலாம் உதிராமல் சூப்பராக வருதுங்க. பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மாவு பிரியாம போட்ட மசாலா பிரியாம 65 போடுறது. அதுவும் முருங்கைக்கீரையில் ஒரு 65 பொரிச்சிக்கிட்டே இருக்கும். இது ஃபுல்லாக பொரிச்சு முடிச்சுட்டு சுவை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் போடும்போது அந்த மாதிரி கலக்கி கலக்கி போடுறேங்க. பொரிச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்து அவங்க பாத்திரத்தில் நம்ம மாற்றும் போது குலுக்கி சேர்த்துக்கலாங்க. சீக்கிரம் வைத்தல பசிக்குது. விருந்தே கொண்டு வந்து வச்சிருக்கேன். இந்த விடிய வர என்ன வேணுங்க? ஒரு ஐட்டம் குறையுதா? வச்சுக்கிட்டே இருக்காங்கடா. தண்ணிண்ணா சும்மா பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குண்ணா. இல்லை இன்னைக்கு அடி சரியான விருந்து தான். தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கிரேவி, சிக்கன் பிரியாணி, அவிச்ச முட்டை அனைத்தும் இருக்குண்ணா. வாழைப்பழமும் இருக்குது. வேணுமா? சாப்பிட்டதுக்கப்புறம் ஜெர்மானம் ஆகிறதுக்காக அதுக்கு தான் கேசரி இருக்கு, ஜெர்மானம் இருக்கு. வாழைப்பழமும் சேர்த்து சாப்பிடணும். பிரியாணிக்கு கை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்ட இடுகறிக்கு பதில் சொல்லிட்டு கை வைங்க. முதல்ல வந்து இந்த வாசனை இழுக்குது. முருங்கைக்கீரையில் பொரிச்ச சிக்கன் சும்மா வாசனை இழுக்குது. சாப்பிட்டு தெம்பா சொல்றேன். அப்பதான் யோசனை நல்லா. ஆமா, புரத சத்தும் இரும்பு சத்தும் ஏத்துறோம். ஏத்து பிரியாணியில கை வைக்கிறதுக்கு முன்னாடி தானே சொன்னாரு, சிக்கன்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லல. ஓ, நீங்க அப்படி போறீங்க. மாமியா பரட்டை மரிமவ பவள கொடி
பவளம். மாமியா பிரண்டியா? பரட்டு இல்ல, பரட்டு வேட்டுது. மாமியா பெரட்டை. பவளக்கொடி மரிமவளம். அது என்னன்னு கேட்குறாரு. மருமகள் பவளக்குடி. நல்லா அருமையாக இருக்குங்க. சிக்கன் நல்லா வந்திருக்கு. இந்த முருங்கைக்கீரை இஞ்சி பூண்டு அரைச்ச ஸ்மெல்லால் சாப்பிட சூப்பராக இருக்குங்க. கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. வெளியில் முறுமுறுப்பாகவும் உள்ள நல்லா வந்துருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. முருங்கீரை ஃப்ளேவர் வந்து பார்த்தோம்னா அந்த முருங்கீரோட மனமும் சரி சுவையும் சரி இந்த கோழிக்கறி ஃபுல்லாகவே பரவி இருக்குங்க. அது போக சிறு புளிப்பு சிறு காரம் மேலே முறுமுறுன்னு உள்ளே சாப்பிட்டா ஒரு வித்தியாசமான ஒரு முருங்கைக்கீரை 65ங்க. அட்டகாசமாக இருக்குது. பிரியாணியா சும்மா டாப் டக்கராக இருக்குது. அது கூட இந்த முருங்கைக்கீரையில் நல்லா ஊறி அந்த சிக்கனை பொரிச்சு வச்சிருக்காரு பாரு. அப்படியே நல்லா உரி பாரு, அப்படியே இப்படி வச்சு பிரியாணியோட சேர்த்து அடிக்கிறீங்க. ஒயிட் ரைஸில் தான் நம்ம வந்து முருங்கைக்கீரையை கடைஞ்சி பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடுவோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இன்னும் ஒரு பிடிச்சி சேர்த்தே சாப்பிடுவோம்ல. இந்த துளசி ஆனால் இந்த பிரியாணிக்கு இந்த துளசி பொன்னி அரிசியும் அப்படிதான். நீ நார்மலாக சாப்பிட்றத விட ஒரு பிடி சாதம் அதிகமாக சாப்பிடலாம். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குண்ணா சும்மாடு பிரியாணியை. அது கூட கறி கலந்து சாப்பிட பார்த்தேன். அந்த வெள்ளை சோத்தில் சாப்பிடுவோம்ல அந்த ஃபீல் வருதுண்ணா. சூப்பர், நிறையா இருக்குது. தட்டா புட்டல் ஒன்று நக்குன்னு பாரு. உலக அடுத்துக்கு இவன் தண்ணி குடிக்கிறாடா. அவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க. எங்களோட ஒற்றுமை. அவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க. நான் அப்படி கிடையாதுல்ல. அதை பார்க்கும்போது அப்படி கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு. அதனால தான் நீ கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லாத இறங்கிட்டோம் காலத்தில். சரி தெரியலப்பா, சொல்லுப்பா. இல்லைப்பா, மாமியா பரட்டை மருமகள் பவளம் அப்படின்னா தேங்காய். மேலே பார்க்கும்போது பரட்டையாக இருக்குதா, அது வந்து மாமியா. உள்ளே உடைச்ச உடனே வெளுத்து போய் சும்மா சுத்தமாக அது பளிச்சுன்னு இருக்கா, அது மருமகள். யூஸ் பண்ணாத ஒரு புடி சாப்பிட்டு இருந்தாலும் சாப்பிட்ருப்பா. காமெடி பண்ணுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கோழிக்கறி விருந்தே தயார் பண்ணியிருக்கோம். இருந்து பார்த்துருந்தா நீ பண்ணுறதெல்லாம். இந்த விருந்தெல்லாம் இப்போ எதுக்காக தயார் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ திருமதி சகுந்தலா பெல்கர் அவங்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக தயார் பண்ணியிருக்கோம். இப்போ கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாயங்கால நேரத்துக்காக கொண்டு போய் கொடுக்குறோம். அப்போ தான் அவங்க தர்மம் எடுத்துட்டோ இல்லை ஊசி பாசி விற்றுட்டோ இந்த மாதிரி எல்லா வேலையும் அவங்க முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே அவங்களால சமைக்காமல் இந்த சுட 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 பிரியாணி கொடுத்தா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு இன்ப அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்ன தம்பி, வாழைப்பழங்கள் கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடியா, அவிச்ச முட்டை, நம்ம முருங்கைக்கீரை 65, பைனாப்பிள் கேசரி கூட வாட்டர் பாட்டில். தெய்வ திருமதி சகுந்தலா அவங்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக உங்க குடும்பத்தார் பாண்டிச்சேரியில இருந்து உங்களுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான முறையில் விருந்து வைக்க சொல்லியிருக்காங்க. கோழிக்கறி பிரியாணி கொண்டு வந்தா ராமமாச்சா ஃபர்ஸ்ட் வாங்குறவங்களே பெரிய மனுஷியா. கொஞ்சமாவா தாராளமா சாப்பிடுறா கறியோட. கோழிக்கு 2 கால் தாண்டா ஆகுது. சாப்பாடுக்கு உங்களை நன்றி. நல்லா சாப்பிடுங்க திருப்தியா. அவங்க ஆத்மா என்னைக்கு செல்வாக்கு நல்லதே நடக்கும். குடும்பம் நல்லா இருக்கணும், மக்கமா நல்லா இருக்கும், செல்வாக்கு இருக்கணும். வாழ்த்துக்கள். எங்களுக்கு சாப்பாடு போட்டவங்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. நல்லா திருப்தியா வாங்கிட்டீங்களா? போதுமா, சந்தோஷமா? ஐயா பிரியாணி எப்படியா இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா வாங்கிட்டீங்களா? போதுமா? நல்லா இருக்காமா? தெய்வ திருமதி சகுந்தலா பெல்கர் அவங்களோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரியில இருந்து. தெய்வ திருமதி சகுந்தலா பெல்கர் அவங்களோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக பாண்டிச்சேரியில இருந்து கொடுத்துருக்காங்கம்மா. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். சாப்பாடு வாங்கிட்டீங்களா? முடிஞ்சிச்சா? வேர்க்க விறுவிறுக்க போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த டபரா நம்ம இறக்கி ஏற்ற முடியாது. ரெண்டாவது இந்த மாதிரி வண்டியில கொடுக்கும் போது தான் அவங்க லைனா நின்று அவங்க ஹைட்டுக்கு வாங்க முடியும். இதை கீழே இருக்கிட்டா குனிஞ்சு நிற்கணும், அவங்களுக்கும் சிரமமா இருக்கும். அதனாலதான் கொடுத்துரு. ஏற்கனவே சொல்லியிருப்போம், இவங்க இந்த நேரத்துக்கு போனால் மட்டும்தான் ஊர் மக்களே இருப்பாங்கட்டு. அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் வந்து சிறப்பான முறையில் விருந்து கொடுத்துருக்கோம். இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த தெய்வ திருமதி சகுந்தலா பெல்கர் அவர்களின் 1ஆம் வருட நினைவு நாளுக்காக அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான மகள் திருமதி ஹேமா மற்றும் மருமகன் ஸ்ரீதர் மற்றும் பேரப்பிள்ளைகள் செட்ரிக், சாண்ட்ரியன் மற்றும்
கெவின் பிரான்ஸ்லேருந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க அந்த குடும்பத்தார் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம விருந்து கொடுத்துட்டோம். இன்னைக்கு அம்மா நம்ம கூட இல்லாட்டினாலும் இந்த கிராமத்துக்கே பசியாத்திருக்காங்க. அம்மாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியாரின ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரின ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, அந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் முறை எங்களோட இருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.